Hi friends, Bhagavad Gita chapter 3 ஸ்லோகம் 13. இந்த ஸ்லோகம் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன ஒரு ஸ்லோகம். யஜ்னசிஷ்ட ஷினசந்தோ முச்யந்தே சர்வகில்பிஷை புஜ்யதே தே த்வகம் பாபாயே பட்சத்யாத்மா கரணத். இந்த ஸ்லோகம் பகிர்வு, ஈகை மற்றும் யாகம் அப்படின்ற எண்ணங்களை வலியுறுத்துகிறது. இந்த ஸ்லோகத்துல யக்ஞ அப்படின்னா யாகம். இங்கு ஒரு வகை தர்ம செயல்களில் சமூக சேவை அல்லது பக்தியுடன் செய்யப்படும் ஈகை மிக்க செயல் என எடுத்துக்கொள்ளலாம். யாகத்தின் பிறகு பகிரப்படும் உணவு, அதாவது புனிதமான உணவு. அத்தகைய உணவை பகிர்ந்து உண்பவர்கள் பாவமின்றி வாழ்கிறார்கள். இந்த ஸ்லோகத்துடைய நோக்கம் என்னன்னா, சுயநலமின்றி வாழ்க்கை நடத்த வேண்டும். உணவோ செல்வமோ அறிவோ பகிரும் பழக்கம் மனதை தூய்மையாக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு வனத்தில் வசிஷ்டர் என்ற முனிவர் தவம் இருந்தார். அவரது ஆசிரமத்தில் தினமும் யாகம் செய்யப்பட்டு பிறகு அனைவருக்கும் உணவு பகிரப்பட்டு வந்தது. ஒரு நாள் ஒரு முரட்டு வேட்டையன் வந்தான். அவன் மிகவும் பசியில் இருந்தான். ஆனால் யாரிடனும் பகிர விரும்பவில்லை. அவனிடம் வசிஷ்டர் கூறினார், நீ உணவுக்காக வருகிறாய், ஆனால் பிறருடன் பகிர மறுக்கிறாய். உணவை சமைப்பது மட்டும் போதாது, அதை பகிர்ந்தால்தான் புனிதமாகும். வேட்டையன் கோபமாக, நான் என் வழியால் உணவு சம்பாதிக்கிறேன், ஏன் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்றான். அந்த நேரம் வானிலிருந்து ஒரு சத்தம், சுயநலத்தால் செயல் செய்யும் போதும் பாவம் சேர்க்கின்றாய். பகிர்ந்தால் பரிசு கிடைக்கும், பதிலாகம் அல்ல. பாசம்தான் முக்கியம். இதை கேட்டவுடன் வேட்டையன் மனம் மாறி பகிர தொடங்கினான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, உணவு அப்படின்றது யாகத்திற்கு பின் பகிரப்படும் புனிதமான வரம். உணவை மட்டும் அல்ல, அன்பு, அறிவு, உதவி அனைத்தையும் பகிருங்கள். இந்த ஸ்லோகத்துல நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா பெரிய மனசு வச்சு என்ன மன்னிச்சிருங்க. தேங்க்யூ.